சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி புதிய ரேஷன் கார்டு வழங்குவது குறித்து பேசும்போது, 15 நாட்களுக்குள் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருவதாக கூறியிருப்பது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த நிம்மதியை தந்துள்ளது. இந்நிலையில் உணவுப் பொருட்கள் வழங்க வரும் நுகர்வோர்களிடம் எப்போதும் கனிவாக பேச வேண்டும் என கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் பி.ஆர். சுப்புலட்சுமி அறிவுரை வழங்கியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பணி நிலைத்திறன் மேம்பாட்டு புத்தாக்க பயிற்சி ஆளுமை திறன் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் பணி நிலைத்திறன் மேம்பாட்டு புத்தாக்க பயிற்சி ஆளுமை திறன் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் பயிற்சி வகுப்பை மாவட்ட ஆட்சியர் பி.ஆர். சுப்புலட்சுமி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதில் அனைத்து கூட்டுறவு நியாய விலை கடையில் பணிபுரியும் 450 விற்பனையாளர்கள், கட்டுநர்களில் அணைக்கட்டு, குடியாத்தம், கே.பி. குப்பம், பேரணாம்பட்டி வட்டாரங்களில் பணிபுரியும் சுமார் 238 விற்பனையாளர்கள் என அனைவருமே பங்கேற்றனர். முன்னதாக கூட்டுறவுத்துறை சார்பில் விற்பனையாளர்கள், கட்டுனர் மற்றும் நுகர்வோர்களுக்கு இடையேயான நல் உறவை மேம்படுத்துதல் குறித்து பட்டிமன்றம் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவர் அருண்குமார் என மன அழுத்தம் குறித்து பயிற்சி அளித்தார். பிறகு விற்பனையாளர்களுக்கு POS இயந்திரத்தை உபயோகப்படுத்த திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அனைத்து கட்டு, குடியாத்தம், பேரணாம்பட்டு, கே.பி. குப்பம் வட்டாரங்களில் பணிபுரியும் விற்பனையாளர்களில் சிறப்பாக செயல்பட்ட விற்பனையாளர்களுக்கு வட்டாரத்துக்கு 20 வீதம் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பி.ஆர். சுப்புலட்சுமி பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து பேசும்போது, நியாய விலை கடைகளில் உணவுப் பொருட்கள் வாங்க வரும் நுகர்வோர்களிடம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இப்போது கோடை காலம் என்பதால் அவர்களிடம் எப்போதும் கனிவாக பேச வேண்டும். நியாய விலை கடை விற்பனையாளர்கள், கட்டுநர்கள் பயிலும் கடமை பொறுப்பு உணர்ந்து பணியாற்ற வேண்டும். விற்பனையாளர்கள் தங்களது குறைகளை இணை பதிவாளர், துணை பதிவாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கோடை காலம் துவங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் சில உத்தரவுகள் நியாய விலை கடைகளுக்கு பிறப்பிக்கப்படும் என தெரிகிறது. காரணம், கடந்த வருடம் மார்ச் மாதம் கோடை காலம் துவங்கியதை அடுத்து ஒரு அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு வெயிலில் அலைக்கழிக்கப்படக்கூடாது. அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் மொத்தமாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த உத்தரவு ரேஷன்தாரர்களுக்கு மிகுந்த நன்மையையும் தந்திருந்தது. எனவே மீண்டும் இதுபோன்ற அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 8 ஆண்டுகளில் 200% லாபம் கொடுத்த அரசு திட்டம். ஆனா இனிமேல் இதில் பணம் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அது என்னன்னு தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலும் ரிஸ்க் இல்லாமல் நல்ல லாபம் தரும் திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ரிஸ்க் இருக்கக்கூடாது என்றால் அரசு திட்டங்கள் தான் பெஸ்ட். ஆனால் அரசு திட்டங்களில் பெரிய லாபம் கிடையாது.
இருப்பினும் அரசின் ஒரு திட்டத்தில் 8 ஆண்டுகளில் 200% லாபம் கிடைக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த காலத்தில் பலரும் பணத்தை சேமித்து முதலீடு செய்ய ஆரம்பித்து விட்டனர். பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு காரணமாக சரியான முறையில் பணத்தை முதலீடு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. இல்லை என்றால் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் விலைவாசி உயர்வை சமாளிக்க முடியாமல் போய்விடும். பொதுவாக முதலீடு செய்வோர் 2 விஷயங்களை பார்ப்பார்கள். முதலில் ரிஸ்க் இருக்கவே கூடாது. அடுத்து லாபமும் அதிகமாக வர வேண்டும். ஆனால் உண்மையில் இரண்டும் ஒன்றாக இருக்கவே இருக்காது. ரிஸ்க் இருந்தால்தான் லாபம் கிடைக்கும். ரிஸ்க் இல்லை என்றால் பெரிய அளவில் லாபம் கிடையாது. அதன்படி பார்த்தோம் என்றால் ரிஸ்க் இல்லாத முதலீடு என்றால் பெரும்பாலும் அது அரசின் திட்டங்களாகவே இருக்கும். ஏனென்றால் அரசு என்பது எப்போதும் திவால் ஆகாது. போட்ட பணம் நிச்சயம் திரும்ப வந்துவிடும். இருப்பினும் அரசு திட்டங்களில் நமக்கு பெரிய அளவில் லாபம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு திட்டத்தில் ரிஸ்க் இல்லை, லாபமும் 200% என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். கடந்த 2025ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் தங்க பத்திர திட்டம். எஸ்ஜிபி எனப்படும் சேவ்சன் கோல்ட் போன்களை மத்திய அரசின் சார்பாக ரிசர்வ் வங்கி வெளியிடும். இந்த தங்க பத்திரங்கள் 24 கேரட் தங்கத்தின் விலையுடன் இணைக்கப்பட்டு இருக்கும். தங்கம் விலை மார்க்கெட்டில் அதிகரித்தால் இதன் விலையும் உயரும். மார்க்கெட்டில் குறைந்தால் இதன் விலையும் குறையும். இதன்தான் தங்க பத்திரங்களின் அடிப்படை. இதுபோக ஆண்டுக்கு 2.5% வட்டியும் தருவதாக அறிவித்தனர். இதன் முதிர்வு காலம் 8 ஆண்டுகள் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இப்போது முதலீடு அறிமுகப்படுத்தப்பட்ட தங்க பத்திரங்கள் முதிர்ச்சி அடைந்து வருகிறது. அதில் தான் லாபம் கொடுக்கிறது. உதாரணமாக 2016 முதல் 2017 4 தங்க பத்திரங்கள் பிப்ரவரி 2017 கிராமுக்கு 2,943 என்ற விலையில் வெளியிடப்பட்டது. அப்போது தங்கம் விலை ரூபாய் 8,624. 24 கேரட் தங்கத்தின் விலை. இதை வாங்கியவர்களுக்கு கிட்டத்தட்ட 193% லாபம். தங்க பத்திரங்களின் முதிர்வு ஆண்டு தான் 8 வருடம். ஆனால் தேவை என்றால் 5 ஆண்டுகளிலேயே அதில் இருந்து விலகி கொள்ளலாம். அதன்படி செப்டம்பர் 2019இல் அதே ரூபாய் 2,943க்கு வெளியிடப்பட்ட 2019 முதல் 2020 ரிலீஸ் 4ஐ முன்கூட்டியே கொடுத்தாலும் இப்போது நமக்கு கிராமுக்கு ரூபாய் 8,634 கிடைக்கும். இதிலும் நமக்கு சுமார் 193% லாபம் கிடைக்கும். தற்போதைய சூழ்களை வைத்து பார்த்தால் தங்க விலை இப்போதைக்கு குறைவது போல தெரியவில்லை. தங்க பத்திரங்களை முன்கூட்டியே சரண்டர் செய்தாலும் சரி, முதிர்வு காலம் வரை வைத்திருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்களுக்கு லாபம்தான். எனவே உங்களது பண தேவைகளை பொறுத்து முடிவு செய்து கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.